எல்லாரும் மோதிரம் போட்டுதான் கல்யாணத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா அதே மோதிரத்தால நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம். இந்த பிளான அர்ச்சனாக்க கூட கண்டுபிடிக்கவே முடியாது. ஜெயிச்ச பின்னாடி சும்மா அப்படியே கெத்தா சொல்லிக்கலாம். ஜஸ்ட் a minute மாயா. இங்க என்ன கிரகங்கள் நின்னுட்டு இருக்கு? ஐயோ அக்கா, கிரகங்கள் நிக்காது, சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது எனக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த கிரகங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துச்சுன்னு தெரியும். எங்க போனீங்க? என்ன பண்ணீங்க? இந்த கல்யாணம் நின்றுன்னு கனவு கூட காணாதீங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மாயாக்கா? அதான் எனக்கும் தெரியல. இப்ப என்ன பண்றது? ஏன் பயப்படுற? அவங்களோ இந்த வீட்டுக்கு நம்மள மாதிரி ஒரு மருமக தான். நாம சின்ன மருமகளுங்கிறதுக்காக கடவுள் ஒன்னும் நமக்கு சின்னதாலா மூளைய கொடுக்கல. அர்ச்சனாக்கா மோதிரத்தை பார்த்திருப்பாங்களோ? அது எப்படி பாப்பாங்க? நானா என் கையில மறைச்சு. ஐயோ, மோதிரம் எங்க மாயாக்கா? மாயமா போச்சு. எப்படிக்கா? அர்ச்சனாக்கு வந்தப்போ ஒருவேளை பதட்டத்துல எங்கேயாவது தூக்கி போட்டுட்டேனோ? சரி சரி, மக தேடலாம். காணுமே, வா. அக்கா அழகா இருக்க. ஐயோ, என்னக்காச்சு? வந்திருக்கிறது உன்னோட ஹார்ட் தானே? ஐயோ, வந்திருக்கிறது ஹார்ட் இல்லடி, என் ஹார்ட் பீட். உன் மேல இருக்கிற பிரியத்துல தானே போன் பண்றாரு. பிரியம் என் மேல இல்ல, இந்த மோதிரத்து மேல. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு போன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாரு. சும்மா கதைலாம் விடாதக்கா. சத்தியமா இது கதை தான், சோக கதை. சரி நீ போ, நான் வரேன். ஐ, நீ ஏன் முன்னாடி பேச மாட்டியா? என்ன ரொமான்ஸா? ரொமான்ஸா? அந்த முகத்தை பாரு, கடப்பாறைய முழுங்கின மாதிரி வெறப்பா இருக்கு. இதுல போய் எங்க ரொமான்ஸ்? போ. எடுத்த உடனே உங்க மோதிரம் எங்க போச்சுன்னு தானே கேப்பீங்க? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். என் போன் ரிங் ஆனாவே உங்க ரிங் தான் ஞாபகம் வருது. எனக்கு என் ரிங் ஞாபகம் வரப்பெல்லாம் உனக்கு ரிங் பண்ணுவேன். எனக்கு இந்த கூர்க்கா வேலையை கொடுக்கறத விட இங்க ஒரு சிசிடிவியை வச்சு அங்கிருந்தே விடிய விடிய பாத்துக்கலாமே. அதுக்கு என் வீட்லயே நான் அதை வச்சிருந்திருப்பேன். நான் ரிங்க உன் கையில கொடுத்ததுக்கு காரணம் நீ பொறுப்பானவளான்னு செக் பண்ணதான். என்னோட பொறுப்பை நான் யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. உங்க மோதிரம் பத்திரமா தான் இருக்கு. இப்படி அடிக்கடி போன் பண்ணி ரிங் பத்தி கேக்குறதுனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? நீங்க பைத்தியமான்னு எனக்கு தெரியாது, ஆனா பைத்தியம் பிடிச்ச எல்லாரும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்களாம். நான் திரும்ப திரும்ப உனக்கு போன் பண்றதுக்கு காரணமே அந்த மோதிரம் எனக்கு பொக்கிஷம் மாதிரி. அதுக்குள்ள உங்க உசிர் இருக்கு, அதென்ன சொல்ல வரீங்க? அது மட்டும் இல்ல. ஆமா ஆமா, அந்த சின்ன மோதிரத்துக்குள்ள உங்க இதயம், கிட்னி, லிவர் எல்லாமே இருக்கு. உன்னால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பொக்கிஷம் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கு. ஹாசினினா என்னன்னு கூகுள்ல தட்டி பாருங்க, சேஃப்னு வரும். கூகுள்ல உன் பேர் போட்டா கூகுளுக்கே வைரஸ் வந்துரும். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ ரிங்க காட்டு. அடடா, காட்டுறேன். சைஸ் பெருசா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த மோதிரத்தை இனிமே மூக்குத்தியா என் மூக்குல மாட்டிக்கிறேன். நீங்க கால் பண்ணி காட்டுன்னு கேட்க தேவையில்ல. பாருங்க. மை ரிங் ப்ளீஸ். வெயிட் ப்ளீஸ்.
ஒன்றும் இல்லையே. எங்க போச்சு? ஐயோ, கூகுள்ல என்ன தேடுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுல எதையோ தேடிட்டு இருக்க. காமிக்கிறேன். ஏய், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாளா? ஐயோ, அந்த மோதிரம் எங்க போச்சுன்னே தெரியலையே. நான் காணாம போனா கூட கவலைப்படாத அந்த ஹிட்லர் மோதிரம் காணாம போச்சுன்னா என்ன தொலைச்சிருவாரே. இந்த லார்ட் ஆஃப் தி ரிங் தொந்தரவு தாங்க முடியல. மறுபடியும் ஃபோன் ரிங் பண்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிடணும். போச்சு. அம்மா, ஸ்வேதா, இங்க வாங்க. என்ன என்னம்மா என்ன ஆசினி? என்னக்கா? ஏஜேவ காணோம். அவர் எங்க காணாம போனாரு? உங்க அப்பா தானே அடிக்கடி மருதில காணாம போவாரு. ஏஜே கொடுத்த ரிங்க காணோம். ஏய், என்னடி சொல்ற? அவ்ளோ காஸ்ட்லியான மோதிரம் காணாம போச்சா? என்ன பேசுற? காணா போட மோதிரத்துக்கு காஸ்ட்லின்னு தெரியுமா? ஏமா நீ மறந்து போய் எங்கேயாவது வச்சிட்டியாமா? ஆமா, இப்ப கேளுங்க. உங்க மறதி வியாதி வீட்டுக்கு வந்த மோதிரத்துக்கு கூட ஒட்டிக்கிச்சு. மம்மி, அத விடுங்க. இப்ப மோதிரம் காணாம போச்சே. நான் படிச்சு சொன்னேன், அந்த மோதிரத்தை உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாதுன்னு. கேட்டா தானே? என் பேச்ச இந்த வீட்டுல யார் கேக்குறா? ஐயோ, எல்லாரும் சொல்ற மாதிரி என்னால எதுவும் உருப்படியா செய்ய முடியாதோ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த கிங் ஆஃப் தி ரிங் உடனே எனக்கு ரிங் அடிச்சிருவாரே. யாரு யாரு போன்ல? ஆபீசர். ஆபீசரா? ஐயோ, செக்கிங் ஆபீசர். இந்த மோதிரத்துக்கு ஹிட்லர் தான் கால் பண்றாரு. இதெல்லாம் ஓவரா இருக்குக்கா. ரிங்க காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே? ஐயோ, இவ ஒருத்தி. நான் ஒரு உதவக்கறேன்னு அந்த ஹிட்லர் கிட்டயே பேர் வாங்க சொல்றியா? ஆ? புரியல. போன கட் பண்ணுவியா? அதான் போன் ஆன்ல இல்லையே. வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? மறுபடியும் கால் பண்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க, எல்லாரும் தேடுங்க. வாங்க வாங்க. தேடுங்க. எவ்வளவு தைரியம் இருக்கு. கீர்த்தனா, என்ன தேடுறோம்? போது போது. மோதிரம் மோதிரம் மோதிரம். மோதிரம். ஐயோ, வீடே தலைவெறி கோலம் ஆயிடுச்சே. இதெல்லாம் எப்ப நான் கரெக்ட் பண்ணுவேன்? ச்சே, இந்த குப்பைக்குள்ள மோதிரம் இருந்தாலே இனிமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப மோதிரம் கிடைக்காதா? கிடைச்சிருக்கும். நீ என்கிட்ட கொடுத்திருந்தேன்னா பத்திரமா இருந்திருக்கும். நான் அப்பவே சொன்னேன், என் பேச்ச கேட்டியா? நீ உருப்படியா ஒரு வேலையை செய்வியான்னு உன்னை டெஸ்ட் பண்ணதான் இந்த மோதிரத்தை உன்கிட்ட கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா? இதுக்கே இப்படின்னா அவ்வளோ பெரிய வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போற? இன்னும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கே. இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்றது? மம்மி, இப்போதைக்கு மோதிரத்தை கண்டுபிடிக்கலாம். அப்புறமா என்ன திட்டுங்க, கொல்லுங்க. ஐயோ, என்ன கொல்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடையாது மம்மி. அந்த ஹிட்லரே வந்துட்டாரு என்ன கொல்றதுக்கு. அந்த போனை கொடு. நீங்க எல்லாரும் மோதிரத்தை தேடுங்க, நான் பேசி சமாளிக்கிறேன். கொடு. ஹலோ. ஏய், கேக்காரி. அடுத்து கேவலமா பேசுறதுக்குள்ள நாமளே சொல்லிடுவோம். ஏஜே, நான் கேக்காரே இல்ல. சாரி, ஹாசன் இல்ல, அவங்க அம்மா பேசுறேன். ஓ, நீங்களா? சரி சரி, உங்க பொண்ணு கிட்ட போன் கொடுங்க. அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இல்ல இல்ல, அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கிளம்பி வரணும்ல, அதான். நீங்க வேணா கட் பண்ணிட்டு கூப்பிடுங்களேன். இல்ல இல்ல, நான் போன்லயே வெயிட் பண்றேன்.
ஐயோ விட மாட்டேங்கிறாரு. இல்லனா அவ வந்த உடனே நான் கால் பண்ண சொல்லட்டுமா? நான் இப்போ உங்க பொண்ணு கிட்ட பேசியே ஆகணும். கூப்பிடுங்க. மோதிரம் கிடைச்சா தானே பேச முடியும். இவங்க வேற என்ன தேடுறாங்க. இந்த ஏஜே வேற டென்ஷன் ஆகி அவ இருக்கிற ரெஸ்ட் ரூம்க்கு போனை கொடுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? சரி, அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது பேச்சு கொடுப்போம். ஹலோ ஏஜே தம்பி. என்ன சொல்லுங்க. இந்தியால கொரோனா வைரஸ்க்கு இன்ஜெக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க வீட்டுல 4 பேருமே போய் போட்டுக்குவோம். என்னதான் இருந்தாலும் உயிர் விஷயம் இல்லையா? ஹலோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மோதிரத்துல என் உசிரே இருக்கு. இங்க பாய்லர் மேல நிக்கிற மாதிரி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா கொரோனா மொடோனான்னு சொல்லிக்கிட்டு. அந்த மோதிரத்தை முதல்ல எடுத்து காமிங்க. தம்பி, அது எங்க போயிட போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மோதிரத்தை பார்த்தே ஆகணும். நான் இப்போ வீடியோ கால்ல வரேன். ஐயோ தம்பி, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது ஹாசினிக்கு தான் தெரியும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. மோதிரம் எங்க வீட்ல தான் இருக்கு. நாங்க அங்க வரும்போது கண்டிப்பா கொண்டு வருவோம். நீங்க மோதிரத்துக்காக எதிர்பார்த்து காத்திருப்பீங்க இல்லையா? அப்ப நாங்க சர்ப்ரைஸா மோதிரத்தை கொடுத்தா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. ஓகேயா? சரி, நான் வச்சிடுறேன். ஆமா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். எல்லாரும் எதிர்த்தோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா மோதிரம் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்திருக்காங்க? நான் இப்ப சமாளிச்சு என்ன ஆக போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போய் ஆகணும். மோதிரம் இல்லாம என்கேஜ்மெண்ட்டுக்கு போனா அங்க என்ன பிரச்சனை நடக்குமோ தெரியல. இந்தா, உன்னால உருப்படியா ஏதாவது செய்ய முடியுதா? இப்ப கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ? ஐயோ ஆண்டவா. ஐயோ, கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, எனக்கு ரிங்கு கிடைச்சா போதும். அது வரைக்கும் என்ன திட்டாத மம்மி. அந்த ஹிட்லர் திட்டுறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வை. சரி, நின்னுகிட்டே இருக்காதீங்க. போங்க, எல்லாம் தேடுங்க. தேடுங்க, போங்க, போங்க. தேடுவோம். அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய ஏற்பாடா? நோயாளிக்கு ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சா மட்டும் கபடியில கப்பு வாங்க முடியுமா? அந்த சோத்து கூட்டத்தை இந்த வீட்டுல சேர்த்தா மட்டும் அவங்க புத்தி என்ன மாறவா போகுது? இந்த வீட்டுக்கு கேக்க வைக்க வந்தவகிட்ட இந்த வீட்டையே குடுக்கறாங்க. அத்தைங்கிற பட்டம், எஜமானிங்கிற மகுடம். இத நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த லட்சணத்துல ஏஜி வேற இந்த கேடு கெட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்ளோ செலவு செஞ்சிருக்காரு. இதுக்கே இப்படின்னா கல்யாணத்துக்கு எப்படியெல்லாம் பணத்தை வாரி இறக்க போறாரோ? ஒருவேளை கல்யாணத்தை ஃப்ளைட்ல நடத்துவாரோ? குட் மார்னிங் ஏஜி. எங்க ஏஜி? எங்க ஏஜி? கிண்டல் பண்றியா? பின்ன என்ன, நான் அக்கா அக்கான்னு கூப்பிடுறது கூட பார்க்கல. என்னமோ சிஎஸ்கே ஃபைனல்ல தோனி அவுட் ஆன மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. நாம அவுட் ஆகிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கா சொல்றீங்க? இந்த ஏஜி ஹவுஸ்ல ஹாசினி என்னன்னா நாம அவுட் தானே. அந்த சுண்டக்கா ஹாசினி பேச்சு ஏஜி கிட்ட எடுபடுமா? அவ இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இங்க அலங்காரம் ஆடம்பரத்தை எல்லாம் பாத்தியா? இந்த ஏஜி என்னமோ ராஜ வம்சத்து பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. அவ பேசவே முடியாத மாதிரி நம்ம கிட்ட தான் மோதிர மேட்டர் இருக்கே. கோபக்காரர் கையில கோயில் கலசத்தையே கொடுத்தாலும் ஆத்திரம் வந்துச்சுன்னா எடுத்து வீசத்தான் செய்வாரு. ஏஜியோட கேரக்டர் தான் நமக்கு தெரியுமே. ஒரு சின்ன ட்ரிகர் பண்ணா போதும், ஏஜிங்கிற துப்பாக்கி வெடிச்சிடும். மோதிரம் காணோங்கிற விஷயம் மட்டும் ஏஜிக்கு தெரிஞ்சுச்சுன்னா மிளகாய கடிச்ச மாதிரி சும்மா சுருன்னு ஆயிடுவாரு. அப்ப பார்த்து நம்ம எண்ணெய், கடுகு, தேவையான உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிச்சு ஏஜிவை உசுப்பேத்துனா கார சாரம் ஆயிடுவாரு. இதெல்லாம் கரெக்டா நடக்குமாக்கா? நான் மாயா. மாயானா மேஜிக்.
எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனா நடக்கும். வர்ற கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்றதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கெஸ்ட் எல்லாம் எப்படி வரவேற்கணுங்கிறதையும் கோஸ்ட எப்படி துரத்தலாங்கிறதையும் தான் யோசிச்சுட்டு இருந்தோம்க்கா. கோஸ்டா? ஹாசினியன் ஃபேமிலி. ஹே பகவான், இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னு வச்சுக்கேன். என் மூத்த மருமக அர்ச்சனாவை அங்காளம்மன் கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் அழகு குத்த வைக்கிறேன். என்னோட 2வது மருமக செகண்ட் மாயாவை பழனிக்கு கூட்டிகிட்டு போய் காவடி தூக்க வைக்கிறேன். 3வது இருக்காளே மிக்கி மவுஸ், அவளை நான் திருப்பதிக்கு நடந்தே கூட்டிகிட்டு வந்து மொட்டை அடிக்கிறேன். எல்லாம் சரியா பண்ணி கொடுத்துருப்பா. டீக்கே? देखा, बहुत हैंडसम है. ஏன் பையன் தானே? வாயேஜே. ஐயோ, என் பையனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு தெரியுமா? பொறுங்க ஜெயம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாசினி முகத்துல சாவுக்களையே தெரிய போகுது. பயங்கர அழகு. பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. மோதிரம் இல்லாத டென்ஷன் ஹாசினி முகத்துல எப்படி தெரியுது பாருக்கா. பேசாம இருக்க மாட்டீங்களா? நமக்கு சான்ஸ் வரும்போது அவங்கள பாத்துக்கலாம். விடுங்க. ஆயே ஆயே ஆயே. ஐயோ, அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும். அழகி. ரிங்குங்க. வெயிட் வேற பேட்டா. இரு ஏஜே, ஏன் அவசரப்படுற? என் மருமகளை நான் ஆசை தீர பாத்துக்கிறேன். ஹாசினி முகத்தை பாத்தியா? எந்த தங்கமாவது இவ பக்கத்துல வர முடியுமா? இதை விட வேற சந்தோஷம் என்ன வேணும்? ரிங்க கேட்டுட்டு இருக்கே, பேசாம இருக்க. அடடா, பொறுப்பா? ஏன் ரிங்கு ரிங்குன்னு சொல்ற? முதல்ல ஹாசினி முகத்தை பாரு. என் மருமக மேல அங்க பாரு. ஓ மருமகளுங்க திஷ்டியே பற்றும் போல இருக்கு. அங்க பாரு எப்படி பாக்குறாளுங்க பாரு. இது திஷ்டி போட்டு வைக்கிறேன். ராசாத்தி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி. எப்படி காலை பிடிக்கிறா பாத்தியா? பொறுக்கா,
ரிங் இல்லைன்னு தெரிஞ்சதும் எப்படி கதிரட்டி கோலம் பிடிப்பான்னு பாருங்க. வரவேற்பெல்லாம் முடிஞ்சதா? மோதிரம் எங்க? என்ன பேசாம இருக்க? மோதிரம் எங்க? மோதிரம் எங்க இருந்து வரும்? வரவே வராது. பட்டாசு வெடிக்க ரெடி ஆயிட வேண்டியதுதான். முதல்ல இங்க வெடிக்கிற பட்டாசு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பட்டாசு வெடிக்கலாம். ஏய், சிரிக்கிறத நிறுத்துங்க. நீங்க சந்தோஷப்படுறத பார்த்தா மோதிரத்தை நீங்க தான் எடுத்தீங்கன்னு அவங்க சந்தேகப்பட போறாங்க. எதுக்கு சந்தேகம்? அதுதானே உண்மை. மோதிரத்தை காமி. இனியும் மறைச்சா மட்டும் அதிசயம் நடந்து மோதிரம் வந்துருவா போது. அவை சொல்லிட வேண்டியதுதான். அது மோதிரம் மோதிரம் என்கிட்ட இருக்க.